இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சாட்டர்டே சண்டே நாங்கள் என்னென்ன பண்ணோன்னு பார்க்கலாம். சாட்டர்டே நானும் பையனும் எந்திரிச்சிட்டோம். புட்டு பண்ணுறதுக்காக வேண்டி ஃபஸ்ட்டு பச்சை பயிரை வந்து புட்டு பாத்திரத்தில் போட்டு வேக வச்சுட்டு தோசை ஊற்றி பையனுக்கு ஊட்டிட்டு புட்டு செய்ய ஆரம்பித்தேன். இங்கே வந்து தேங்காய் துருவி பேக்கிங்கில் கிடைக்கும். அது நம்ம வந்து ஃப்ரீசரில் வைக்கணும். நம்ம சமைக்கும்போது அதை எடுத்து மைக்ரோவேவில் வச்சு டீஃப்ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புட்டு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு எடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் தண்ணியும் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா புட்டு செய்யக்கூடிய பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு தேங்காய், அதுக்கப்புறமா இந்த மாவு போட்டு மாற்றி மாற்றி போட்டு எண்டு வரைக்கும் வைக்கணும். மேலே ஆவி வந்ததும் இதை மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வேக விடணும். புட்டு கூட அப்பளம், அப்புறமா வேக வச்ச பச்சை பயிறு, சுகர் ஆட் பண்ணி பழமும் சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே குளிராக இருக்கிறதுனால நாங்கள் ஹீட்டர் ஆன் பண்ணியிருக்கோம். இங்கே ஏசி ஹீட்டர் ரெண்டுமே வந்து ஒரே வெண்டிலேட்டர் வழியாக தான் வரும். நம்ம ஏசி போட்டோனாலும் இதே வெண்டிலேட்டர் வழியாக தான் வரும், ஹீட்டர் போட்டோனாலும் இதே வெண்டிலேட்டர் வழியாக தான் வரும். வீடு, கிச்சன், ரூம் எல்லாத்துலேயுமே இங்கே வந்து வெண்டிலேட்டர் இருக்கும். சாட்டர்டேனால லஞ்ச் வந்து வெளியே இருந்து வாங்கினோம். குழந்தைங்க கொஞ்ச நேரம் பிகினர்ஸ் பைபிள் வச்சு ரீட் பண்ணாங்க. மேத்யூ வந்து கொஞ்சம் ரீட் பண்ணுவான். சிஸ்ஸாக்கு வந்து நான் கொஞ்சம் என்னென்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அமேசானில் ஹியூமிடிஃபையர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது வந்துருந்துச்சு. அதை நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருந்தோம். நம்ம வீடுகளில் ஹீட்டர் யூஸ் பண்ணும்போது அலர்ஜி எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி இதை யூஸ் பண்ணுவாங்க. இதிலேருந்து நீராவி வந்து வெளியே வரும். மத்தியானம் லஞ்சுக்கு ஹாம்பர்கரும் சிக்கன் நக்கட்ஸும் அப்புறமா டேக்கோஸ் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. டேக்கோஸ்க்கு உள்ளாடி கொஞ்சம் பீஃப், அப்புறமா ரேஞ்ச், அதுக்கப்புறமா கொஞ்சம் லெட்யூஸ், சீஸ் வச்சுருப்பாங்க. நாங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி க்ரூசரி ஐட்டம் எல்லாம் ஆர்டர் பண்ணுவோம். அதை வந்து வீட்டிலேயே வந்து டெலிவரி பண்ணிவிடுவாங்க வால்மார்ட்லேருந்து. குழந்தைங்க நம்பர் பிளாக்ஸ் பார்த்து அது மாதிரி இமிட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவினிங் சரகால போய் மீன் வாங்கிட்டு வந்தாங்க. வாழை மீனும் பாறை மீனும், அதுக்கப்புறமா சிக்கனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாழை மீன் பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், ஃபிஷ் ஃப்ரை மசாலா, கார்லிக் சால்ட், சோம்பு, கொஞ்சம் லெமன் ஊற்றி அதை பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்தேன். வாழை மீன் குழம்பு வைக்கிறதுக்கு எண்ணெயில் கடுகு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணேன். சின்ன வெங்காயம் போட்டோன்னா டேஸ்ட் இன்னும் நல்லா வரும். அதுக்கப்புறமா முருங்கைக்காய் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு உப்பு ஆட் பண்ணேன். அதுக்கப்புறமா புளி கரைச்சி அதோட சேர்த்தேன். கடைசியாக கொஞ்சம் பெப்பரும் ஆட் பண்ணேன். நைட்டு வந்து சோறு, மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை வந்து சாப்பிட்டோம். சண்டே டிவியில் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் இங்கே சாட்டர்டே நைட்டே வந்துடும். சண்டே மார்னிங்
நைட்டு வந்து பாத்திரம் எதுவும் கழுவாததுனால குழந்தைங்க எழும்ப முன்னாடி பாத்திரத்தை வந்து டிஷ்வாஷரில் போட்டுட்டேன். மார்னிங் வந்து தோசை ஊற்றி சட்னி வச்சு சாப்பிட்டோம். சட்னி வைக்கிறதுக்கு தேங்காவை வந்து டீஃப்ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கூட பொட்டுக்கடலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி அதை அரைச்செடுத்தேன். அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் வந்து கடுகு போட்டுட்டு கொஞ்சம் பூண்டை வந்து தட்டி போட்டேன். டிஷ்வாஷர் வந்து ஓடிட்டு இருக்கும்போது அப்பப்போ வந்து நீராவி வெளியே வரும். அதுக்கப்புறமா நம்ம முடிஞ்சதும் உடனே ஓப்பன் பண்ணோன்னா அப்போவும் வந்து நிறைய நீராவி வந்து வெளியே வரும். மத்தியானம் பிரியாணி பண்ணுறதுக்காக வேண்டி 2 கப் பாசிமதி அரிசியை வந்து ஊற வச்சேன். சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், சில்லி சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு, லெமன், சால்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா சிக்கனோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சேன். கொஞ்சம் சிக்கனை வந்து பிரியாணி பண்ணக்கூடிய குக்கர்லேயே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா பிரியாணிக்கு தேவையான கொஞ்சம் ஆயிலை மட்டும் இதில் வச்சுட்டு மீதி ஆயிலை வந்து இன்னொரு பேனில் மாற்றிட்டு மீதி சிக்கனை வந்து அதில் ஃப்ரை பண்ணி எடுத்தேன். இந்த ஆயிலில் பட்டை, கிராம்பு, ஸ்டார், சோம்பு, அதுக்கப்புறமா பே லீஃப் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் சேர்க்க ஆரம்பித்தேன். ஹியூமிடிஃபையரில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வந்து கொஞ்ச நேரம் ஓட விட்டாங்க. ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால குழந்தைங்க வந்து ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு பேனில் கொஞ்சம் பாதாமும் கேஷ்யூவும் வறுத்தெடுத்தேன். அதுக்கப்புறமா சிக்கனில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அந்த ஸ்மெல் போனதும் வந்து தக்காளி ஆட் பண்ணேன். அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணேன். இந்த மசாலாவை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த நட்ஸை வந்து பொடி பண்ணி இதில் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து புதினா இலையும் மல்லி இலையும் வந்து சேர்த்து குக் பண்ணேன். இது கொஞ்ச நேரம் குக் ஆனதும் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணேன். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ரைஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கீ சேர்த்து இது கொதித்ததும் க்ளோஸ் பண்ணிட்டேன். 3 விசில் ஆனதும் வந்து பிரியாணி வந்து ஆஃப் பண்ணிட்டேன். பேனில் கொஞ்சம் கீ விட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் கேஷ்யூவும் ட்ரை கிரேப்ஸும் போட்டு வறுத்து இந்த பிரியாணியில் வந்து ஆட் பண்ணேன். குழந்தைங்க கொஞ்ச நேரம் விளையாடினாங்க. அதுக்கப்புறமா குழந்தைங்கள குளிப்பாட்டிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து குழந்தைங்களுக்கு பண்ணேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரும் சால்ட்டும் ஆட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு வெளியே வைக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திரும்பவும் அதை இன்னொரு வாட்டி ஃப்ரை பண்ணோன்னா நல்ல கிறிஸ்பியாக நமக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா எங்களுக்கு கொஞ்சம் எக் போண்டாவும் ஆனியன் ரிங்ஸும் பண்ணேன். அதுக்கு வந்து கொஞ்சம் கடலை மாவு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள், சால்ட் ஆட் பண்ணி அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எக்கையும் வந்து ஆனியனையும் வந்து அதில் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தேன். குழந்தைங்க ஓவி டிவிலேருந்து நிறைய கவுண்டிங் வந்து லேர்ன் பண்ணுவாங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடித்ததும் நாங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்பார்ட்மெண்ட் உள்ளாடியே வாக்கிங் போயிருந்தோம்.
நைட்டுக்கு வந்து பூரி பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குமரி டு அமெரிக்காவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.